ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை. காதல் என்பது பொது உடைமை படத்தினுடைய டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன், படத்தினுடைய எடிட்டர் டானி சார்ல்ஸ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கண்ணன் நாராயணன் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லிஜோ மோல்ஜோஸ், ரோஹிணி, வினீத், தீபா, அனுஷா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல்னா அது எல்லாருக்குமானது. அதை எப்படி வேணாலும் அது நம்ம விருப்பம். எப்படி இவங்கள தான் காதல் பண்ண அவங்கள தான் காதல் பண்ண கிடையாது. இட்ஸ் வெரி காமன் டு ஆல் அப்படின்ற ஒரு நோட்டோட சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ படத்தினுடைய கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அதிகப்படியாக காதல்னும் போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய காதலை தான் காட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டின ஒரு காதல் இந்த படத்தில் முழுமையான ஒரு படமாக வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி படங்களில் ஒரு சில காட்சிகளில் வர மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். பட் இதில் ஒரு லீட் ரோலில் நடிக்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அவங்களுக்கான காதல் அவங்களுடைய ஜெண்டரில் இருக்கிறவங்க மேலே வந்திருக்கக்கூடிய காதலாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, வினித் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பட் ஆனால் அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் சரியில்லாததுனால டிவோர்ஸ் வாங்கிட்டு ரோஹிணியை விட்டுட்டு அவர் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அண்ட் அவங்களுடைய மகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விமன் மேலே. அண்டு இது ஒரு நோட்டில் ஒரு கட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வரும்போது, அண்ட் அந்த பக்கம் அதே போல் அவங்க யாருன்னா, லிஜோமோல் ஆல்ரெடி கல்யாணமாகி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேலே ஒரு பெரிய அளவில் அஃபெக்ஷன், அதாவது அந்த பாடி அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்காது. அதை மீறி அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லான அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, கொள்வது, அதை தாண்டி அவங்க வெளியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் மேலே எனக்கான இதுவும் இல்லை, எனக்கான லவ் பாண்டிங் ஒரு பெண் மேலே தான் வருதுன்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணி வெளியில் வரும்போது அவங்க எவ்வளோ சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாருமே அதை ரொம்ப கேஷுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஈவன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை ஒரு சிங்கிள் பேரண்டிங்கில் வளர்க்கும் போது என்ன மாதிரி ஆகுதுன்ற ஒரு கான்செப்டையும் காட்டுறாங்க. அதே சமயத்தில் டிவோர்ஸ் ஆயிட்டாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து பொண்ணுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண வேணும், அதாவது ஒரு அப்பாவான்றக்க பசங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணுறதும் காட்டுறாங்க. அண்ட் இதை தாண்டி ஒரு 2 பேருக்கு அவங்களுக்கு ஓகே ஆயிட்ட பிறகு இந்த சொசைட்டியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், இந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, சொசைட்டியில் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆணும் காதலிக்கிறது, ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற அந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இந்த திரைப்படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கிறாங்க. ஃபைனலாக இதுக்கான சொல்யூஷன் என்னன்ற மாதிரி காட்டாமல் எல்லாருமே அவங்கவுங்களுடைய காதல் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற விதத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு குளோபலைசேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வரோன்ற போது இந்த மாதிரியான இதை ஒரு சில பேர் செயற்கையாக அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இல்லை நேச்சுரலி ஒரு சில பேருக்கு அவங்களுக்குள்ளவே இருக்கும்போது அது என்ன பண்ணுறது, அதை தாண்டி இந்த கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவும் பெற்றிருக்கு. அதாவது இது ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்தது தான் இன்னொரு படத்துக்கான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு அவார்ட் வின்னிங், அதாவது இந்த படமாப்பா அவார்டுக்கு அனுப்பக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கமர்ஷியலாக தியேட்டரில் இருக்கிறவங்களை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கனெக்டிங்கோட கன்வின்சிங்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரிப்டாக அமைஞ்சிருக்குது இந்த காதல் என்பது பொது உடைமை. இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக படத்தினுடைய மியூசிக் நல்லாவே அமைஞ்சிருக்குது. அதை விட முக்கியமானது பாடல் வரிகள். உமாதேவி அவங்களுடைய வரிகள் அவ்வளோ ஒரு டச்சிங்கான ஒரு வரிகள் இருக்குது. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர், அவருடைய சினிமாட்டோகிராஃபி ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எடிட்டர் டானி சார்ல்ஸ் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கார். ஓவராலாக ஆஸ் அ டீமாக இது கரெக்டான ஒரு டெம்போவில் எல்லாருக்குமே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ரோஹிணியோடைய பெர்ஃபார்மன்ஸ், இதில் எவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்றத அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா கேரக்டர்லேருந்து அவங்களுடைய ஒரு பொண்ணுக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாருன்ற அந்த விஷயங்கள், அண்ட் அதே போல் வினித்துடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் வினித் அவர்கள் ஒரு அப்பா கேரக்டரில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழில் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் லிஜுமோல் அவங்கள தொடர்ந்து கொஞ்சம் லீட் ரோலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழில்.
ஜெய் பீமுக்கு அப்புறமா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த படம் வந்து இப்போ இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள்.